வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக கூட்டு பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் நாடு அதிவிரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி கூறியுள்ளார். மகளிர் முன்னேற்றத்திற்காக திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியின் ஜூனியர் மகளிர் குழு பிரிவில் தமிழக அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகை தருகிறார். ராமேஸ்வரத்தில் மாலை நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அவர் உரையாற்றுகிறார். இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக கூட்டு பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் திரு எஸ்.பி. சிங் பாகல் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் பாம்பனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இலங்கை சிறையில் உள்ள 10 இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண மீன்வளத்துறை, வெளியுறவு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், கடற்படை, மாநில அரசு ஆகியவை இணைந்து நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார். தித்வா புயல் காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரில் அந்நாட்டு சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து இலங்கை அரசிடம் பேச்சு நடத்தப்படும் என்று அவர் கூறினார். முன்னதாக பாம்பன் தெற்குவாடி பகுதியில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அமைச்சர் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மீன்வளத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் மீனவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் குறித்தும் திரு எஸ்.பி. சிங் பாகல் எடுத்துரைத்தார். நாடு கடந்த 5 ஆண்டுகளில் பொருளாதாரத்தில் அதிவிரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய பொருளாதார சங்கத்தின் ஆண்டு மாநாட்டின் நிறைவு விழாவில் அவர் உரையாற்றினார். மத்திய அரசின் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் 52 லட்சம் பேரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், தமிழகத்திற்கு மட்டும் 3,25,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ஆர்.என். ரவி கூறினார். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 140க்கும் மேற்பட்ட பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மகளிர் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் ஆளும் திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிர் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட்டதாக கூறினார். தமிழக அரசின் சார்பில் மகளிர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். அஇஅதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூரில் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்து வருவதாக தெரிவித்தார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் அந்நிய முதலீடுகள் அதிக அளவில் ஈர்க்கப்பட்டதாகவும், தற்போது ஆளும் திமுக அரசால் அதனை செய்ய இயலவில்லை என்றும் அவர் கூறினார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படாத காரணத்தால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களையும் நிதியையும் முழுமையாக பெற முடியவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். தமிழர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபியும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர், வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்படும் என்று தெரிவித்தார். 40 ஆண்டுகால பிரச்சினையாக உள்ள ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அறிக்கை முறையாக அளிக்கப்படாததால் மத்திய அரசு அதனை திருப்பி அனுப்பியுள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது.
இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வைகுண்ட ஏகாதசியையொட்டி தமிழகத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்று அதிகாலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இந்நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் மார்கழி மாதத்தில் பரமபத வாசல் என்னும் சொர்க்கவாசல் திறப்பு பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 19ஆம் தேதி திருநெடுந்தாண்டவத்துடன் தொடங்கி 20ஆம் தேதி முதல் பகல் 10 நம்பெருமாள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி அர்ஜுன மண்டபத்தில் இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ராபத்து முதல் நாளான இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் நம்பெருமாள் ரத்தின அங்கி, பாண்டியன் கொண்டை, கிளிமாலை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திரு ஆபரணங்கள் அணிந்து பக்தர்கள் புடைசூழ தங்க கொடிமரத்தை வலம் வந்து 5:45 மணி அளவில் சொர்க்கவாசலை கடந்து சென்றார். ஆகாசவாணி செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து கதிரவன். மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த இயக்கத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் பயனடைவார்கள் என்று ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். நான் கேத்தமன் பழனிசாமி. நான் ஒரு இயற்கை விவசாயி. நம்ம பாரத பிரதமர் என்ன அறிவிச்சிருக்காருங்கன்னா, கிராமங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளாக அவர் இப்போ அறிவிச்சிருக்கார். இது மிகச்சிறந்த ஒரு திட்டம். ஏன்னா எல்லா நாட்களிலையுமே கிராமங்களில் வேலை இருக்காது. நடவு சமயம், களை எடுக்கிற சமயம் தவிர சில நாட்கள் ஏழைகளுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு திட்டம். 125 நாள்ங்கிறது சாதாரணமாக எத்தனையோ வறுமை கோட்டில் கீழே இருக்கிறவங்க இதை நல்ல முறையில் பயன்படுத்தி அவங்க குடும்ப வருமானத்தை பெருக்கிறதுனால நம்ம பாரத பிரதமருக்கு பெரிய நன்றியா சொல்ல விரும்புகிறேன். மார்கழி மாதத்தையொட்டி சேலத்தில் நடைபெற்ற இசை நாட்டிய திருவிழாவில் மாநிலம் முழுவதிலும் இருந்து நாட்டிய கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்த திருவிழாவின் மூலம் மன அழுத்தம் குறைவதாக நாட்டிய கலைஞர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். பரதநாட்டியம் கற்றுக்கிற குழந்தைகளுக்குலாம் ஒரு மேடை அமைச்சு கொடுத்துருக்கோம். இது கடந்த 4 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு 1000 குழந்தைங்க கலந்துக்கிறாங்க. ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட்னா பெங்களூர், திருச்சூர் இதெல்லாம் வந்திருக்காங்க. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எக்ஸாம் டைம்ஸில் எனக்கு பரதநாட்டியம் ஆடுறது ரொம்ப ஒரு ஹாப்பியை தருது. எனக்கு ஸ்ட்ரெஸ்லாம் குறையுது. பை ப்ரொஃபஷன் நான் ஒரு இன்ஜினியர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். பட் என்னோட பேஷன் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். எனக்கு வேலையில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நான் ஒரு 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுக்கோ இல்லை என்னோட கிளாஸில் போய் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னாலே எனக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி தான். இருவரிச் செய்திகள். அமைதி திட்டத்தின் கீழ் யுக்ரைனுக்கு 15 ஆண்டுகள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளிக்க அமெரிக்கா முன்வந்துள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு வெலாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவின் மனோடா நகரில் நேரிட்ட தீ விபத்தில் 16 பேர் உயிரிழந்தனர். நாட்டின் தொழில்துறை உற்பத்தி கடந்த நவம்பர் மாதத்தில் 6.7% அதிகரித்துள்ளது என்று மத்திய புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மும்பை அலகாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துதல் குறித்த உயர்நிலைக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் உயர் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரத்திற்கு இன்றிரவு மணி 9:15க்கு முன்பதிவு செய்யப்படாத சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் இண்டூர் ஊராட்சியில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை ஆட்சியர் திரு சதீஷ் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் 87,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சவுந்தரவல்லி வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியின் ஜூனியர் மகளிர் குழு பிரிவில் தமிழக அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழக அணி 295 புள்ளிகள் பெற்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தில்லி தங்கப்பதக்கத்தையும் ராஜஸ்தான் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெறவுள்ள காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். இந்தியா இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக கூட்டு பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில்
பொருளாதாரத்தில் நாடு அதிவிரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். மகளிர் முன்னேற்றத்திற்காக திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன் போட்டியின் ஜூனியர் மகளிர் குழு பிரிவில் தமிழக அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.